ஆராதனைக்கு வருகை தந்திருக்கிற உங்கள் யாவரையும் எழுப்பி பிரகாசி வாலிபர் ஐக்கியத்தின் சார்பாக வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். நமது திருச்சபையில் ஒவ்வொரு மாதமும் 3வது ஞாயிற்றுக்கிழமை வாலிபர் சிறப்பு ஞாயிறாக அனுசரிக்கப்பட்டு ஆராதனை முடிந்த பின்பு வாலிபர்களுக்கென்று சிறப்பு கூடுகையும் நடத்தப்பட்டு வருகிறது. நமது திருச்சபையை சார்ந்த வாலிபர்கள் அனைவரும் இந்த கூடுகையில் தவறாமல் பங்கு பெற்றும் அதன் மூலமாய் பயன்பெற்றும் வருகின்றனர். இந்த கூடுகையில் வாலிபர்களுக்கென்று தகுந்த ஆலோசனைகள் வேதத்தின் அடிப்படையில் வழங்கப்பட்டு வருகிறது. எங்கள் ஐக்கியத்தின் 1வது ஆண்டு விழா 11/8/2024 அன்று மிக சிறப்புடன் நடைபெற்றது. சகோதரர் ஜாஸ்பர் அவர்கள் குடும்பமாக வந்து தேவ செய்தி வழங்கினார். அந்த நாளில் மிஷனரி ஐடாஸ்கடர் அவர்களின் வாழ்க்கை வரலாறை எமது திருச்சபையின் வாலிபர்கள் நாடகத்தின் வாயிலாக சிறப்பாக நடித்து காட்டினார்கள். அதே போல எங்கள் ஐக்கியத்தின் 2வது ஆண்டு விழா 24/8/2025 அன்று சோசன் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் என்ற தலைப்பில் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. போதகர் சாஜி அவர்கள் வந்து சிறப்பு செய்தி அளித்தார்கள். அதன் பின்பு எமது வாலிபர்கள் மோசே மற்றும் சாமுவேலின் சரித்திரத்தை பாடல் வாயிலாக மிகச் சிறப்பாக நடத்தி காண்பித்தார்கள். இந்த ஐக்கியத்தை மிக சிறப்புடன் நடத்துவதற்கு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பண்டிகை நாட்களிலும் எங்களுக்கு தகுந்த ஆலோசனைகளை தந்து வருகிற பரிசுத்த ஆவியானவருக்கு நான் இதயத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றியை செலுத்துகிறேன். இதற்கு ஒத்தாசையாக அநேக காரியங்கள் நாங்கள் கலங்குகின்ற பொழுதிலும் ஆவியானவருடைய ஆலோசனை எங்களோடு கூட இருந்து எங்களை இம்மட்டுமாய் வழிநடத்தி வந்திருக்கிறது. அதற்காக நான் தேவனுக்கு முதலாவது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக வாலிபர்களுக்கு தேவையான ஆலோசனைகளை வேதத்தின் அடிப்படையில் வழங்கிய நமது திருச்சபையின் முன்னாள் போதகர் திரு நெப்போலியன் ஐயாவிற்கும் பாஸ்டர் அம்மாவுக்கும் அவர் குடும்பத்திற்கும் தற்போது எங்கள் ஐக்கியத்திற்கு எல்லா விதங்களிலும் உறுதுணையாக இருந்து வரும் நமது திருச்சபை போதகருக்கும் போதகர் அம்மாவிற்கும் எங்களது எழுப்பி பிரகாசி வாலிபர் ஐக்கியத்தின் சார்பாக என்னுடைய நன்றியை மிகுந்த மனதார தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. 2 இயர்ஸா வாலிபர் ஐக்கிய ஆண்டு விழா நடத்தி கொண்டிருக்கிறோம். அப்போ நாங்கள் எடுத்த பிரயாசங்கள் அதிகம், ப்ராக்டிசஸ்லாம் அதிகம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வெறும் 1 டே ப்ராக்டிஸ் தான். அந்த ப்ராக்டிஸ்லையும் கர்த்தர் எப்படியாக ஒரு நல்ல சிறப்புடன் செய்வதற்கு தேவன் உதவி செய்தார். அதற்காக தேவனுக்கு இதயத்தின் ஆழத்திலிருந்து முதலாவது கோடான கோடி நன்றிகளின் சோத்திரங்களை மேலெடுக்கிறேன். அடுத்தபடியாக இதற்கு தேவையான ஆலோசனைகளை குறிப்பாக வாலிபர்களை வைத்து கொயர் ஃபார்ம் பண்ணணும், அதை பார்க்கணும்னு பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தேன் நான். அதுக்கு ஐயாவுடைய சப்போர்ட் இன்னைக்கு அதிகம். அவங்க ரொம்ப ஊக்குவிச்சாங்க. இந்த கிளாஸ்லாம் அதுக்காக போயிட்டு எடுத்து வாங்கி அது வெளியிலேருந்து பெரிய பெரிய சிஎஸ்சி சர்ச்சஸ்லாம் அதை பண்ணுவாங்க. நிறைய சர்ச்சில் நம்ம ஈஸியாக நடத்திட்டு இருக்காங்க. நம்ம சபை மிகவும் சின்ன சபையாக இருந்தாலும் அதையும் நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு ஐயா ஊக்குவித்தார்கள். அதன் அடிப்படையில் ஃபஸ்ட்டு அது வாலிபர்கள் ஞாயிறில் அது நடக்கணும் அப்படின்னு நினச்சி அதை நம்ம முயற்சி எடுத்துருக்கோம். அதுக்கு எங்களுக்கு ஆலோசனை கொடுத்து அதுக்கு சப்போர்ட்டாக அந்த கிராஸ் வாங்குறதுக்கு எல்லா காரியங்களையும் செய்து கொடுத்த திருச்சபை போதகருக்கு இதயத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். போதகர் அம்மாவுக்கும் தகுந்த ஆலோசனை வழங்கியதற்காக அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக இந்த ஐக்கியத்தை வந்து இந்த ஆண்டு முழுவதும் 3வது ஞாயிற்றுக்கிழமையில நடத்துவதற்கு தேவன் எங்களுக்கு உதவி செய்தார். அதற்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த கூடுகையில ஒவ்வொரு மாதமும் பங்கு பெற்று நிறைய மெசேஜஸ்லாம் எங்கள் பிள்ளைங்களே கொடுப்பாங்க. அது 5 மினிட்ஸோ 10 மினிட்ஸோ அவங்களுக்கு வேதத்துலேருந்து ஒரு டாபிக் கொடுத்து இதில் நீங்கள் பேசணும், இல்லைன்னா நீங்களே டாபிக் செலக்ட் பண்ணிட்டு பேசணும்னு சொல்லும் பொழுது பிள்ளைங்க வந்து அதை உற்சாகமாக செய்தாங்க. நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். வரும் நாட்கள்ல அவங்க இந்த மேடையிலே வந்து தேவனுடைய நாம மகிமைக்கிற நிற்பார்கள். அதற்குரிய ஒரு சிறிய முயற்சி தான் நாங்கள் எங்கள் வாலிபர் கூடுகையில எடுத்துட்டு இருக்கோம். கர்த்தர் அதையும் வாய்க்க பண்ணியிருக்கிறார். அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் ப்ரேயர் பண்ண மாட்டேன், நான் ஃப்ரெண்ட்ல வந்து வயதை வாசிக்க மாட்டேன்னு சொன்ன பிள்ளைங்கள்லாம் இன்னைக்கு கொண்டு வந்து ஆண்டவர் நிறுத்தி இருக்கிறார். அதற்கேற்ற ஞானத்தை பிள்ளைகளுக்கு கொடுத்து தேவன் வழிநடத்தி வந்திருக்கிறார். அதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துவேன். எங்கள் வாலிபர்களுக்கும் இதயத்தின் ஆழத்திலிருந்து மிகுந்த நன்றிகள் நான் செலுத்துறேன். நான் கூப்பிட்டோன்னே ப்ராக்டிஸ்க்கு வந்தாங்க. நேற்றுலாம் பிள்ளைங்க கிளம்பும்போது மணி 11:30-12 இருக்கும் நினைக்கிறேன். 11:30 இருக்கும். டெக்கரேஷன்லாம் முடிச்சுட்டு ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு கிளம்பி காலையில் 8:30 டைம் சொன்னேன். 8:30 8:45 எல்லாரும் ஷார்ப்பாக வந்துட்டாங்க பிள்ளைங்க.
அவங்க அப்படி இருக்கிறதுனால தான் எங்களால் இதை சிறப்பாக நடத்த முடியுது. இதற்கு உறுதுணையாக இருந்த எங்கள் வாலிபர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். அநேக விதங்களில் அந்த இந்த கூடுதலுக்கு எங்களை தாங்கிய திருச்சபையின் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் பொருளாலும் பணத்தாலும் எங்களுடைய ஜபத்தினாலும் எங்களை தாங்கியதற்காக திருச்சபையின் விசுவாசிகள், விசுவாச குடும்பங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் இதயத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றி செலுத்துகிறேன். நன்றி. அவருடைய நாம நன்றி சொல்லட்டும். இந்த நாளிலும் இந்த வாலிபர்களுடைய ஐக்கியத்தினுடைய சிறப்பு நிகழ்வுகளை ஆண்டவர் அருமையாக நம்ம பிள்ளை நடத்தி காண்பித்தார். ஒரு சில காரியங்கள் நம்மளோட பேசியிருக்கிறது ஆண்டவர்கள் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். தேவனுடைய வாழ்க்கைக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஸோ அதில் ஒரு சில காரியங்கள் ஒருவேளை வேடிக்கையாக இருந்தாலும் அதில் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் அதிகமாக இருப்பதனாலே நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரத்திலும் ஒரு சின்ன ஒரு பிரேக் டைம். பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த யூத்தினுடைய ஆண்டுதான் மிகவும் சிறப்பாக ஆண்டவர் நமக்கு நடத்தி கொண்டு வருகிறார். கடுமையான பயிற்சிகளின் விளைவாக இவைகள் நடந்தேறியது என்பதை நாம் நன்கு இருக்கிறோம். ஆகவே இதற்கு பொறுப்பாக நின்று செயல்பட்டு கொண்டிருக்கின்ற சகோதரி சிந்திகையார் மகிவா அவர்களையும் சகோதரர் மகிவா ராஜசேகரன் அவர்களையும் திருச்சபையின் சார்பிலே நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த வேளை நன்றியை எடுப்பு வேளை, திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுகிறவர்கள் ஜபம் செய்வோம். கொடுங்க தட்டுக்குமா எல்லாரும் போவாதீங்க, போவாது. கரங்களை தட்டி பிரசன்னா வந்திருக்கிற மகிழ்ச்சி. அவங்க இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்டா கூப்பிட்டுருக்காங்க. என்னன்னு வர்ஷிப் பண்ணோம், நீங்க வந்து புதிய ஆராதனை நடத்தித்தாங்கன்னு சொல்லி யூத் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கூப்பிட்டு வந்துருக்காங்க. ஆகவே அவங்களை ஆனர் பண்ண வேண்டியது நம்முடைய சபையினுடைய கடமையா இருக்குது. நம்ம மத்தியில் இருக்கிற பிரசன்னா முன்னாங்க நம்முடைய சகோதரி போடுறவரை கரங்களை தட்டி நாம் அவர்களை வரவேற்கலாம். மீண்டுமாக அவங்களை நாம் மகிழ்ப்படுவதாக. இப்பொழுதும் நாம் அடுத்து பிரைஸ் அண்ட் வர்ஷிப் அண்ட் வேர்ட் ஆஃப் காட், ஸோ அந்த பகுதிக்கு நேரம் நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த நேரத்திலும் மத்தியில் ஊழியம் செய்து 5 ஆண்டுகள் ஊழியம் செய்து நம்மை விட்டு இந்த இடத்துல குரோபேட் ஆலயத்தை கடத்திருக்க நெப்போலியன் ஐயாவுடைய மகள் பயிற்சி போடுற குளோரியன் பிரசன்னா அவர்கள் வந்து இந்த ஆராதனை நடத்தி தருவார்கள். யூத் பிள்ளைங்க தான் நீங்கள் பாட போறீங்க, சரியா?
ஸோ ப்ரேயரில் இருக்க மாட்டீங்க, எல்லாருக்குமே ஷேர் பண்ணியிருக்கு பாட்டு. சரியா? நீங்கள் வந்து பிரசன்னாவோட சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கிறதுல நீங்கள் லீட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த நேரத்திலும் பிரசன்னாவை நான் அழைக்கிறேன். ஆண்டவர் நாம் மகிமைப்படட்டும். எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.